வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4 இருக்கிற புக் பேக் கொண்டர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம இயல் 4க்கான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம். அதில் நம்ம வந்து நெடுவினா வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வந்து மொழியை ஆள்வதற்கான ஆன்சர்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அது கீழே மொழிபெயர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மொழிபெயர்க்குக்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு காமிக்க அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அக்பர் ஆஸ்க்ட் how many crows are there in the city? இந்த ஊரில் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்று அக்பர் கேட்டார். அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர், அதுக்கு பீர்பால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஐயா இங்கு 50,589 காகங்கள் உள்ளன என்றார். அடுத்து மூன்றாவது, எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள் என அக்பர் கேட்டார். அந்த தமிழில் இருக்க நமக்கு இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆன்சர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த 5க்கான ஆன்சரையும் எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்கப்பா. இப்போ நம்ம பிழை நீக்கி எழுதுகிறதுக்கு அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும். தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன எழுதணும்னா, அந்த வல்லுனர் இருக்குது, அதுக்கு பதிலாக வல்லுனராக வேண்டும். மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும் எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, நல்ல தமிழுக்கு எழுதுவோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி எழுதணும்னா, நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழுக்குன்னு வராது, தமிழில், நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவது, பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். பரிசுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு, பரிசுக்குன்னு வரும். அடுத்து நான்காவது, துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இங்கே துன்பத்தால் வர்றது துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்து ஐந்தாவது, குழலியும் பாடத் தெரியும். ஆன்சர் அப்படி வராது, குழலியும் வராது, குழலிக்கும் பாடத் தெரியும். அடுத்து பொருத்தமான துணைவினைகளை பயன்படுத்துக. இங்கே என்ன ஒரு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன வரும்னா, வேறுபடுத்துவது. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். அடுத்து இரண்டாவது, திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. அடுத்து மூன்றாவது, காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். அடுத்து நான்காவது, என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆன்சரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பின்னாடி சிலர்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எப்படி அறிந்தார்? இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பேரால் 5வது லைன் பாருங்கள். 5வது லைனில் மகிழுந்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து 3வது லைன் என்பது புரிந்தது. மகிழுந்தில் இருந்து புரிந்தது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ள சொன்னார்? இதுக்கு வந்து மொத்தம் 2 பாயிண்ட் வரும். முதல் பாயிண்ட் வந்து நான் பென்சில் வச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்கோங்க. முதலமைச்சரின் மகிழுந்து என்று அறியாமலே சோதனை செய்தார். முதல் பாயிண்ட், முதலமைச்சரின் மகிழுந்து என்று அறியாமலே சோதனை செய்தார். இது வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேராவில் தான் இருக்குது. அந்த பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. உடனே அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்துவிட்டது, பொறுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இது வந்து பார்த்த பிறகுன்றிருக்கு, அதிலிருந்து என்றார் வரைக்கும் அந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து 2வது பாயிண்ட்டு. அடுத்து மூணாவது, அண்ணா வருவாய் அலுவலரின் செயலை எவ்வாறு பாராட்டினார்? இதை பாருங்கள், கீழே இருந்து அந்த பேரால் கீழே இருந்து 5வது லைனில் நாங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நாங்கள்லேருந்து அந்த வர வேண்டும் இருக்கு, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது, 10ல் இடம்பெறும் இடை சொற்களை கொண்டு 2 புதிய சொற்றொடர்களை உருவாக்குக. இதற்கான ஆன்சர் பாருங்கள், நான் வீட்டுக்கு சென்றேன். முதல் பாயிண்ட், நான் வீட்டுக்கு சென்றேன், இது வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கல்வியும் ஒழுக்கமும் நமதிரு கண்கள். முதல் பாயிண்ட், நான் வீட்டுக்கு சென்றேன். அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கல்வியும் ஒழுக்கமும் நமதிரு கண்கள். 2 பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. அடுத்து 5வது, நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு இடுக. ஆன்சர் வந்து சான்றோர் மேன்மை அல்லது கடமை உணர்வு. சான்றோர் மேன்மை அல்லது கடமை உணர்வு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அகராதியில் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு 5 இது. அதற்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னதுன்னா, முதல் அரங்குக்கு என்னதுன்னா, என்னதெல்லாம் வரும்னா, அரங்கம், கருப்பம், உள்வீடு. அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் வந்து அறிவு, அழகு, மேன்மை. அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் காடு, பூ, இசை, செவி, புகழ். அடுத்து 4வதுக்கான ஆன்சர் ஆசை, அன்பு, ஈரம். அடுத்து 5வதுக்கான ஆன்சர் வந்து அரசர், கூத்தர், படை வீரர். 5க்கான ஆன்சரும் நான் எழுதியிருக்கேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பணம் கொடுத்து அதிலிருந்து நம்மளுக்கு அந்த அவருடைய நூல்கள், அது சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அந்த படங்களை வச்சு எழுதணும். காமராசரோட கவிதை நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கருப்பு மலர்கள். அடுத்து நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்கோவின் குறு நாவல் என்னதுன்னா
கிழவனும் கடலும். அடுத்து மூன்றாவது சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் என்னதுன்னா ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமம் கொடுத்துருக்காங்க, நதி, ஒரு கிராமத்து நதி. அடுத்து எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல். இதுக்கு என்னன்னா இது இவர் யாருன்னா சாக்ரட்டிஸ். இது வந்து சிவப்பு, இது வந்து நூலகம். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். அவ்வளோதான். ஆன்சர் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காட்சியை கண்டு கவிநூரை எழுத கொடுத்துருக்காங்களா, அதற்கான ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. படியேறி சென்றிடு பெண்ணே, நற்கல்வி பெற்றிடு பெண்ணே, தடை தாண்டி வென்றிடு கண்ணே, சாதனைகள் பல புரிந்திடு பெண்ணே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தகவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நிற்க அதற்கு தக நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு 2 பாயிண்ட் வந்து நமக்கு புக்கில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நம்ம 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட் மட்டும் எதுனா போதும். என்னென்ன பாயிண்ட் பாருங்கள், நமக்கு 3, 4, 5 மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3, 4, 5ல் ஏதாவது 2 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஸோ 2 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த பாடத்தை முடிச்சாச்சு. இயல் 4 ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.